இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே ஆயிடுச்சு. மறுபடியும் அவளுக்கு விஷ் பண்ணிடுமா ஒரு வாட்டி? விடிஞ்சிருச்சு. ஹாப்பி பர்த்டே. குளிச்சாச்சு நாங்க கோயிலுக்கு. ஹாப்பி பர்த்டே. இப்போ நாங்க வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். குளிச்சுட்டு ஜாலியா இங்க பாரு சாமி கும்பிட்டு வந்துட்டு. இந்த சாரி தான் இவளுக்கு புதுசு. நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா தெரியல, நான் அப்புறமா ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா எடுத்துருக்கோம். ஆமா, ஈவினிங் வந்து வேற ட்ரெஸ். இப்போ வந்து பர்த்டே vlog, சோ வந்து மிஸ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. ஆமா, ஜாலியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டு காட்டுறோம். இந்த டே ஃபுல்லா ஜாலியா போகணும், ஹாப்பியா போகணும். ஏய் மச்சான், கிளம்பிட்டாங்க மேடம், கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்ட ரெடி ஆயிட்டு ஃபினிஷிங் காட்டுறேன். கிளம்பிட்டோம். நாங்க கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்கணும். பர்த்டேனால சரி ஓகே எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கிடைக்கும். வாங்கிடலாம் நம்ம. கோயிலுக்கு அர்ச்சனை தட்டலாம் வாங்க போறா. கட்டிட்டு இருக்காங்க. கட்டி முடிக்கிட்டு எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சைட்ல எடுக்கணுமாடா? எடுக்கணும். இது இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்க துடைக்கணுமோ அங்கதான் டெக்கரேஷன் பண்ண போறோம். நல்லா தேய்ச்சி தொடச்சு ஓகேவா? நல்லா இப்ப இப்படிதாங்க இருக்கும். போக போக பாருங்க எப்படி இருக்கும் இந்த இடம். போடு. ஓகே, போதும். பாத்தீங்கன்னா பைத்தியம் மட்டும் ஒட்டுறாச்சு. வீட்டுல எப்பவுமே வேலை செய்ய மாட்டோம். ஆனா இப்ப செஞ்சிருக்கேன். வீட்டுல செய்யறதே நான் தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஒட்டர் அடிக்கிறேன்னு பேர்ல இந்த லைட்டை தொங்க விட்டா கலர் அடிச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க அத உன்ன மாதிரியே அடிச்சு வச்சுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து டெக்கரேஷன் பண்ண போறோம். அதுக்காக எல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி யாரும் எடுத்துருக்கா? இது இங்க இருக்கட்டும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்க ஹெல்ப் பண்றேன்ட்டு. ஆனா விளையாண்டுட்டு இருக்காங்க. பாப்பா ஹெல்ப் பண்றாங்களா இல்லையானே? செல்ஃப்ல ஃபுல்லா இருக்குது. என்னைக்கு மூடி முடிக்கிறதுன்னு தெரியல. இப்பவே மணி 12 ஆயிடுச்சு.
பத்தாது பாதி கெஸ்டே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் உட்காந்து ஊதிக்கிட்டு இருக்கேன். இது வந்து குட்டியா வேணும். போதுமா? அவங்க டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த டெக்கரேஷன் மட்டும் நல்லா ஓகே. சரணா ப்ரோ பாத்தீங்கன்னா என் மொட்டை மாதிரியே பொண்ணு நிறைய அதுவும் கலர் கலரா இருக்குது. ஒரே கலர் இருந்தா பரவாயில்ல. பிளாக் கோல்டு. அவங்க வந்து கோல்டாலே மினுமினுக்கணும்னு நினைச்சு நாங்க அதெல்லாம் பண்ணுகிறோம். கோல்டு பிடிக்குமா? வேற லைன் இருக்கு, ஒரு லைன் கட்டி நிக்குது எல்லாம். அதெல்லாம் ஊதி வச்சாச்சு. அங்க போயிட்டு இருக்கீங்க, என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஊதுல பலன்லாம் பறகுது. வேணுனே பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். ஊதுலன்ற பேர்ல விளாண்டுட்டு இருக்கான். போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப பசி வேற. நான் வந்து நைட்டுக்கு தான் பிரியாணி சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும். பட் அது வரைக்கும் நம்ம பட்னியா இருக்க முடியுமா? நமக்காக ஹெல்ப் வேற பண்றாங்க. அவங்களாம் வயிறு நிறைய சாப்பிடணும் இல்லையா? அதனால எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். என்னதுன்னா சாப்பாடு தான் வாங்கிட்டு வந்துருக்கோம். எல்லாரும் சேர்ந்து நாங்க சாப்பிட போறோம். ஆஹா, முட்டை, மீன் வறுவல், முட்டை, சூப்பர். இந்த சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் பாப்போம் நெக்ஸ்ட் என்ன வேலை எல்லாம் நடக்குதுன்னு. சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். தட்டி எடுத்துடா, அதுபரா அங்க பார்த்து தூக்கி எடு. கீழே வீடியோ ஆன் பண்ணனா சொல்லணும். மாட்டி விட்டே சொல்லணும். இதுல தெரியாது, அத சாப்பிடணும்ன்றது. சாம்பார் என்ன பெருசாவே தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவே தான் இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா போக்கஸ் லைட்டா போட்டு சூப்பரா பிரம்மாண்டமா வச்சிருக்கோம். இன்னும் டெக்கரேஷன் நிறைய இருக்கு. நீங்க வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு லைட்டா பண்ணுங்க, பண்ணாலா இருங்க. நிறைய கெஸ்ட் வருவாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா வரைஞ்சு சொல்லிருக்காங்க எனக்காக. வராங்க. என்ன செஞ்சு வாங்கிட்டு வரியா? இல்ல நான் வேற கீழே போறதுக்கு அந்த இது வாங்கிட்டு. இது ரிப்பன் வேணும். அப்ப சொல்லி அமைச்சிருக்கலாம்ல என்ன ரிப்பன்ட்டு. இதுதான் சொன்னாங்க அவங்க. இதே மாதிரி எல்லாம் இருக்கும் சொல்ல நீ இந்த பஞ்சு தான் சொன்ன. நீ மெயினா பஞ்சு தான் சொன்னது. தர்மாகோல் இருக்குன்னு சொன்னனால நான் இதை வாங்கினேன். இதே மாதிரி பெருசா போயிட்டு வரலாமா? ஏன் அவர் கரெக்டா தான் பண்ணாரு. பிளாஸ்டிக் எப்படி நிக்கும்? நான் சொல்றதே அவன் கேட்க மாட்டான். அங்க வெளியா நீ பிளாஸ்டிக் கட்ட தெரியுமாடா? உனக்கு கட்ட தெரியுமா? சரி ஊத்துறா, நான் கட்டுறேன். எங்க உடையுது? வீடு அதுக்காக எனக்கு ஒரே பதட்டமா இருக்கிறதுனால என்ன பேசுறதுன்னு தெரியல. சோ தப்பா நினைச்சுக்காதீங்க. மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னதான் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு. அதுவும் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோலாம் அவ சுத்தமா இல்ல, எங்கடா போயிட்டான்னு கேட்காதீங்க கமெண்ட்ல, சரிங்களா? ஏன்னா வந்து காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னாக்கா வந்து அவங்க அம்மா வீட்டுல இருந்து சாயந்தரமா ஈவினிங்கா நான் கூட்டிட்டு வர பிளான்ல இருக்கேன். சாப்பாடும் வந்து நாங்க கடையில தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு வந்து வீட்டுல செய்யற பிளான்ல இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே டயர்ட் ஆயிடுச்சு. நேத்துல இருந்து ஒரே டயர்டு. அதனால அவ பக்கத்துல இல்ல. எனக்கு இன்னும் 2 டென்ஷன் என்ன பண்றதுனே தெரியல.
அவளை மிஸ் பண்ற ரொம்ப விட்டுட்டு என்னால இருக்கவே மாட்டேன் நானு. ஃப்ரெண்ட்ஸுங்க போவோம் காலையில இருந்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவ கூட இல்லனாலும் எனக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அதனால சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த உடையுது எந்த லைட் லைட்டா போடுங்க அந்த பிளாஸ்டிக்ல இல்ல அந்த ஓட்டுல கட்டினா நிக்கலன்ற பிளாஸ்டிக்ல நிக்க வாய்ப்பு இல்ல. அந்த ஓடுல கட்டிடல மேல கட்டி போக்கஸ் வச்சுக்கலாம்ல. ஆரம்பிக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. என்னால முடிஞ்சது நான் செஞ்சிருக்கேன். யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. வெளியில வெளியில சுத்திட்டு வந்துட்டு ரிப்பன் வாங்க சொன்னா நல்லா தலைக்கு கட்ட ரிப்பன் வாங்கி வந்துட்டு இங்க பாருங்க சின்ன ரிப்பன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. தலைக்கு கட்டுற ரிப்பன் வாங்கிட்டேன். நாங்க வந்து இந்த ரிப்பன் வாங்க சொன்னோம். அவங்க பாத்தீங்கன்னா இந்த ரிப்பன் அறிவாளி இவங்க தான். நீங்க தானே சொன்னீங்க இந்த ஏதோ பஞ்சு வச்ச ரிப்பன் வாங்கிட்டாங்க. நான் சொல்லல, இவங்க சொன்னது. சரி எப்படியோ ஃபைனலா பாருங்க நல்லா இருக்கும் நம்புறேன். ஏன்னா என்னோட உழைப்பு அதிகமா இருக்கிறதுனால ஒரு பலூன் ஊதிருப்பீங்களா? நான் சொல்றாங்க பாருங்க. சும்மா நானே ஹெல்ப் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க பாவம் காலையில இருந்து சாப்பிடாம போடாம விழுந்து எனக்காக வந்தவனே இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பெருசா நான் பண்ணணுங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. அது உடஞ்சிச்சுப்பா. நான் கட்டதான் இப்போ மேல விடுறேன் பாரு. இப்போ நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் மேல மட்டும் பினிஷிங் ஆகல. கீழே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கோம். கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் கவனிக்கணும் வேணா. இங்க பாருங்க கெஸ்ட் அங்கிருந்து வீட்டுல இருந்து ரெடி ஆயிட்டு வராம ஏன் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஹாய் சொல்லுங்க. நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல வந்துட்டீங்க. தேங்க்யூ. எங்க ஆளை பாத்தீங்களா? விஷ் பண்ணீங்களா? பாக்கவே இல்லை. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அப்படியா? இப்ப கீழே எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா மேல கொஞ்சம் கொஞ்சமா டெக்கரேஷன் ஆயிட்டு இருக்கு. ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும். சூப்பரா இருக்கான்னு மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கேன். நல்லா இருக்கான்னு மட்டும் மறக்காம சொல்லுங்க. என் வீட்லயே பண்ணிருக்கேன். நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க நான் வீட்டுல பண்றேன்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டின் நல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டு தான் பாவம் போட்டுட்டு இருக்கா. அவளுக்காக இந்த பூ எதுக்கோ வச்சிருந்தேன். ஆனா இந்த அம்மா ஏதோ பண்ணிட்டாங்க. ரைட்டு வா ஆட்டினே சூப்பரா இருக்குப்பா. பரவாயில்ல நல்லாதான் இருக்கு. செம்மையா இருக்கு ஆட்டின். ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ பார்த்தானா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வேற வெளியே வேற கெஸ்ட் எல்லாம் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் வந்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கலப்பா இவ்வளவு பேர்லாம் வருவாங்கன்னு. சொல்லுடா. லாஸ்ட் டைம்ல போய் இந்த சட்டை செலக்ஷன் பண்ணோம். ஓகே சீரியஸாவே லாஸ்ட் டைம்ல தான் போய் வாங்கணும். ஏன்னா சட்டை எனக்கு வந்து என் சைஸுக்கு கிடைக்கல. மாத்தி கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் சொல்லு ப்ரோ. ஏன் ப்ரோ நித்துற? என்ன சொல்றது தெரியல. காத்துல வேற எல்லாம் பலூன் வேற பறகு தெரியும். அது எடுத்துக்கிட்டு வந்துருச்சு பாரு. இது மட்டும் கொஞ்சம் நல்லா வெளில காமிச்சு தெரியல. எனக்கு சாக்லேட் திருடுறாங்க பயங்கரமா. ஏய் இது எடுத்துட்டு போய் ஓபன் பண்ணிட்டு மீதி 2 கவர் எடுத்துருவா. என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. நிறைய சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ல இருக்கு.
நிறைய கிஃப்ட் வேற இருக்கு. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கேங்க. இதை வேற திடீர்னு இருந்தா என்னங்க ஆகாது. நான் அவளுக்காக வாங்கி வந்து வச்சிருக்கேன். குழந்தைங்கள்ட்ட பிடிங்கி தின்னுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, பாருங்க பைத்தியம் வரைய பண்றாங்க. நான் பாட்டு பாரு காக்கா. ஏஞ்சல் போடுங்க போடுங்க. வெடிலாம் வெடிக்கிறது வந்து நிறைய ஏஞ்சல் வந்தாலே இதெல்லாம் ரவுண்டா அப்படியே பலூன் போட்டுருவாங்க. நல்லா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆயிடுச்சு. டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்குன்னு மறக்காம கமெண்ட். ரொம்ப லேட்டா வேற ஆயிடுச்சு. எல்லாம் வேற ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்களே எனக்கு பக்கத்து டைம் ஆயிடுச்சு. சோ அவளை வேற நான் ரொம்ப நேரமா அவளை கூட்டு வரவே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லா அவ வேற எங்கேயோ இருக்கா பாவம். இவளை கூட்டு வந்து இப்போ சர்ப்ரைஸ் பண்றதா என்னோட வேலை. கேக் எல்லாம் வாங்கிட்டு வரணும். பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சதை நான் பண்ணிருக்கேன். நேத்தே எதுவும் பண்ணல. நைட்ல இதுவுமே அவளுக்கு பண்றது எதுவுமே தெரியாது. இப்ப பண்ணுனா கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான் இந்த அளவுக்கு. என்னால முடிஞ்ச இன்னும் சர்ப்ரைஸ் கேக் வெட்டினதுக்கு அப்புறம் நிறைய இருக்கு. என்னோட கிஃப்ட் அதை பேக் பண்ணதையும் அப்படியே ஹேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப வீடியோ தான் காமிப்பேன். அங்க ஒளிச்சு வச்சிருவேன். சோ இதான் எனக்கு டெக்கரேஷன் நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என் கிஃப்ட் நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வெடிலாம் வெடிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். வெடிலாம் வெடிச்சு அவளை கூட்டிட்டு வரணும். கேக்கு வாங்கிட்டு வரணும். இதான் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிருக்கோம். நான் மட்டும் பண்ணலங்க ஒண்டியா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஹாவடியில இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நேரமா ஜூஸ் குடிச்சிட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. உள்ளே வர இல்லங்க எல்லாருமே சேர்த்து எல்லாரோட உழைப்பு இதுல நிறைய இருக்கு. பாவம் 2 பேர்லாம் காலையிலே வந்துட்டாங்க. பாவம் அவங்கள நான் வந்து நேத்து நைட்டே வந்து என்னடி சொல்றது. அவங்க வந்து என்னால பிக்கப் பண்ண கூட முடியல. ஆனா எனக்காக வெளியிலே இருந்து சாப்பிட்டுட்டு உள்ள வந்து அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு நைட்டே வந்துட போது. இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பண்ணிருக்கேன். அவ இத சந்தோஷப்படுற மாதிரி இன்னும் என்ன பண்ணணும்னு தெரியல. இன்னும் டிஃப்ரெண்டா இன்னும் சர்ப்ரைஸ் எல்லாம் வச்சிருக்கேன். வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும். ப்ரோ பேரு எழுதல. டைம் கிடைக்கும். எப்படி ப்ரோ நான் பேரு சோ வெயிட் பண்ணி பாருங்க. எப்படி ப்ரோ இது ஆஃப் பண்றது? எப்படி ப்ரோ இது ஆஃப் பண்றது? எப்படிமே நல்லா காட்டு. வெளியில போய் எல்லாத்தையும் காட்டி வெளியிலையும் காமி என்னால முடிஞ்சது இதுதான். வேற எதையும் எதிர்பார்க்க தூக்க முடியாது. கேக் இருக்கட்டும். என்னோட தங்கச்சிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா